எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க கீகிதமிழா. 7 நாட்கள் 7 செய்திகள். இது உங்களோட டெக் செய்திகள் 99th எபிசோட். ஸோ இன்னைக்கு நம்ம எபிசோட ஸ்டார்ட் பண்ண ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். நம்ம சேனல்ல 2 சூப்பரான கிவ் அவே பண்ணிட்டு இருக்கோம். ஒன்று 5 நோக்கியா ஃபோன் ஃப்ரீயா கொடுத்துட்டு இருக்கோம். இன்னொன்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆசமான மோட்டோ ஒன் ஃபியூஷன் பிளஸ் ஃப்ரீயா கிவ் அவே பண்ணிட்டு இருக்கோம். ஸோ கிவ் அவே லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷன் அப்புறம் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல தரேன். அதே சமயத்தில் இங்க கிவ் அவே வீடியோஸோட கார்டு தரேன். கண்டிப்பா பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. ஸோ வாங்க ஆரம்பிக்கலாம். ஓகே கைஸ், இன்னைக்கு முதல் செய்தி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா செம்ம எக்ஸைட்டிங்கான செய்தி அப்படின்னு சொல்லலாம். சோனி A7 S3 ஃபைனலா நம்மளுக்கு லான்ச் பண்ண போறாங்க. ஸோ லாஸ்டா பாத்தீங்கன்னா சோனி A7 S2 நம்மளுக்கு லான்ச் பண்ணாங்க. S2க்கு அப்புறம் நமக்கு S3 ரொம்ப வருஷமா சோனி ஃபேன்ஸ் எல்லாரும் வெயிட் பண்ணிட்டே இருந்தாங்க. நான் கூட S3 எப்பதான் வரும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா ரொம்ப வருஷம் கழிச்சு நமக்கு ஃபைனலா சோனி A7 S3 இந்த வருஷம் நமக்கு லான்ச் பண்ண போறாங்க. ஸோ இந்த கேமரா கண்டிப்பா ஒரு ப்ரோ வீடியோ கேமரா அப்படின்னு சொல்லிடலாம். சோ இந்த கேமரா எந்த கேமராக்கு நம்மளுக்கு போட்டியா விடுறாங்கன்னா இப்போ நம்மளுக்கு கேனன்ல இருந்து EOS R5 R6 நம்மளுக்கு விட்டுருக்காங்க. அதுக்கு போட்டியா சோனி விட போறாங்க. சோ இந்த கேமரா நான் கூட கண்டிப்பா பர்ச்சேஸ் பண்றதுக்கு ரெடியா இருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். சோ எப்போ நம்மளுக்கு லான்ச் ஈவென்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜூலை 28ஆம் தேதி சோனி லான்ச் ஈவென்ட் நமக்கு ஷெட்யூல் பண்ணிருக்காங்க. 10 AM ஈஸ்டர்ன் டைம் பண்றாங்க. அதாவது EDT அப்படின்னு சொல்லலாம். இந்தியன் டைம்ல 7:30 PM நமக்கு ஸ்டார்ட் ஆகும். கண்டிப்பா செம்ம எக்ஸைட்டடா இருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா ரியல்மி. ஆமாங்க, ரியல்மி கண்டிப்பா சூப்பரா க்ரோ ஆயிட்டு இருக்காங்க. இப்போ மறுபடியும் அவங்க growthக்கு இன்னொரு சூப்பரான விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆமாங்க, ரியல்மி நம்மளுக்கு தேர்ட் பிளேஸ் பிடிச்சிருக்காங்க. எதுல அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மளுக்கு ஆடியோ செக்மெண்ட்ல தேர்ட் பிளேஸ் பிடிச்சிருக்காங்க. சாம்சங் நம்மளுக்கு இந்தியால 20% ஷேர் ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இருக்காங்க. போட் நம்மளுக்கு 19% ஷேரோட செகண்ட் பிளேஸ்ல இருக்காங்க. ரியல்மி நம்மளுக்கு 10% ஷேரோட தேர்ட் பிளேஸ்ல இருக்காங்க. ஸோ இதாவது 2020ல குவார்டர் 1ல அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் சோனி நம்மளுக்கு 6%ல 4th பிளேஸ்ல இருக்காங்க. ஷாமி நமக்கு 6%ல 5th பிளேஸ்ல தான் வந்திருக்காங்க. ஸோ கண்டிப்பா ரியல்மி ஒரு சூப்பரான விஷயம் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம ரியல்மி என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களோட ரியல்மி பட்ஸ் அப்புறம் ரியல்மி பட்ஸ் வயர்லெஸ் ரெண்டுமே நம்மளுக்கு 1 மில்லியன் யூனிட்ஸ் குளோபலா வித்து போயிருக்காமா. ஸோ ரியல்மி கண்டிப்பா சூப்பரான சக்சஸ் ஆடியோ செக்மெண்ட்ல பார்த்திருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஐபிஎம். ஆமாங்க, ஐபிஎம் ஒரு சூப்பரான டெக்னாலஜிக்கல் கம்பெனி அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஐபிஎம் இப்போ நம்மளோட சிபிஎஸ்சியோட பார்ட்னர் பண்றாங்க. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிபிஎஸ்சியில் நமக்கு 11th and 12th ஸ்டாண்டர்டுக்கு நமக்கு ஏஐ கரிக்குலம் அப்படின்னு சொல்லி புதுசாக கொண்டு வராங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் லேர்னிங்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நமக்கு ஸ்டார்ட் மட்டும் தான் பண்றாங்க. ஆனால் என்னெல்லாம் சேஞ்சஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியல. கூடி சீக்கிரம் பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் சேஞ்சஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லி தெரியும். ஸோ இது நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் 200 ஸ்கூலுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. 13 ஸ்டேட்டுக்கு நமக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ இது நல்லா போச்சுன்னா எல்லா சிபிஎஸ்சி ஸ்கூலுக்கும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. கண்டிப்பா நம்ம குழந்தைங்க நல்லா படிக்கலாம்னா ஒரு வெல்கம் மூவ் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். அடுத்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா அமேசான் இந்தியா. ஆமாங்க, நீங்க டெக் செய்திகளை ஃபாலோ பண்ணிருந்தா கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு கவர்மெண்ட் அமேசான் ஃபிளிப்கார்ட் இந்த மாதிரி இ காமர்ஸ் சைட்ஸ் எல்லாத்துக்கும் ப்ராடக்ட்ஸ் எந்த கண்ட்ரில இருந்து வருது அப்படின்னு சொல்லி கண்டிப்பா மென்ஷன் பண்ணும் அப்படின்னு சொல்லி ரூல் போட்டிருந்தாங்க. ஸோ கூடி சீக்கிரம் எல்லாருமே மென்ஷன் பண்ணிடுவாங்க. இப்போ அமேசான் இந்தியா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ அமேசான் இந்தியாவில் எக்கச்சக்கமான செல்லர்ஸ் இருக்கு. ஸோ எல்லா செல்லர்ஸ்க்கும் அமேசான் இந்தியா தரப்புல ஒரு மெயில் நம்மளுக்கு அமைச்சிருக்காங்க. என்ன மெயில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு நீங்க கூடிய சீக்கிரம் கண்ட்ரி ஆஃப் ஆரிஜின் நம்மளுக்கு மென்ஷன் பண்ணணும் அப்படின்னு நமக்கு சொல்லியிருக்காங்க. அதாவது ஆகஸ்ட் 10க்குள்ள. ஸோ ஆகஸ்ட் 10க்குள்ள கண்டிப்பா எல்லா செல்லர்ஸும் கண்ட்ரி ஆஃப் ஆரிஜின் நம்மளுக்கு அமேசான்ல வச்சிருவாங்க. ஸோ வச்சதுக்கு அப்புறம் நீங்க ஒரு ப்ராடக்ட் வாங்கும்போது நீங்க தெரிஞ்சுக்கலாம் இந்த கண்ட்ரில இருந்து இந்த ப்ராடக்ட் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்தியா, USA, சைனா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஒருவேளை அந்த கண்ட்ரி ப்ராடக்ட் உங்களுக்கு பிடிக்கல இல்ல வாங்க வேணாம்னு நினைச்சீங்கன்னா வேற ஆல்டர்னேட் நீங்க தேடிக்கலாம். ஸோ யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஃபிளிப்கார்ட் எப்போ இதை இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்க அப்படின்னு தெரியல. நெக்ஸ்ட் நம்மளுக்கு நெட்ஃபிளிக்ஸ். ஸோ நெட்ஃபிளிக்ஸை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா டிவி யூஐல ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ்ல எது சூப்பரான இன்டர்ஃபேஸ்னா நான் கண்ணை மூட்டிட்டு நெட்ஃபிளிக்ஸ் அப்படின்னு சொல்லுவேன். நெட்ஃபிளிக்ஸ் இன்டர்ஃபேஸ் நம்மளுக்கு அவ்வளோ ஃப்ளூயிடா இருக்கும். ஸோ இப்போ நெட்ஃபிளிக்ஸ் இன்டர்ஃபேஸ் நமக்கு அப்டேட் பண்ணி கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னு நினைக்கலாம். ஃபைனலா 2018 நமக்கு அப்டேட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் 2 வருஷத்துக்கு நம்மளுக்கு பெருசா இந்த அப்டேட்டும் பண்ணல. இப்போ நம்மளுக்கு நெட்ஃபிளிக்ஸ் டிவிக்கு இன்டர்ஃபேஸ் புது இன்டர்ஃபேஸ் டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இது எந்த மாதிரி
இன்டர்ஃபேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோனில் வந்து நம்ம காட்சா வந்து பார்ப்போம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்மளுக்கு டிவிக்கும் வந்து டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து வெறும் டெஸ்டிங் ஃபேஸ் மட்டும்தான். சில டிவைசஸ்ல மட்டும் நம்மளுக்கு வந்து இப்போ காட்டுது. ஸோ கூடிய சீக்கிரம் பார்த்தீங்கன்னா எல்லா டிவைசஸ்லும் இது வந்து நமக்கு காட்டும். ஃபைனலான விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா நம்மளுக்கு வந்து இந்த OnePlus நாடோட ஏஆர் லான்ச் இன்வைட் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ OnePlus நாட் ஏஆர் லான்ச் இன்வைட் வந்து நமக்கு 99 ருபீஸ்க்கு வந்து அமேசானில் வந்து செல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதை யூஸ் பண்ணிட்டு நீங்கள் வந்து அமேசான் நாடோட லான்ச் இவெண்ட் அப்போ அந்த ஏஆர் யூஸ் பண்ணி நாடில் வந்து நீங்கள் வீட்டிலே வந்து யூஸ் பண்ணி வந்து பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக ஒரு புது விதமான ஒரு லான்ச் இவெண்ட் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ அமேசானில் வந்து சென்னைக்கு வந்து டெலிவரி இல்லை அப்படின்னு சொல்லி உங்க எல்லாருக்குமே தெரியும். என் நண்பர் வந்து அபிராமன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வந்து ஆர்டர் வந்து பண்ணியிருந்தாரு. அவருக்கு வந்து ஃபைனலா வந்து இப்போ டெலிவரி வந்து கிடைச்சிருக்கு. அவர் வந்து நமக்கு அன்பாக்சிங் போட்டோஸ் அப்புறம் வந்து எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து ஃபுட்டேஜ் வந்து அமைச்சிருக்காரு. அதை பத்தி பார்க்கலாம். ஸோ அன்பாக்சிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எதுவுமே இல்லைங்க. 2 கார்ட்ஸ் மாதிரி நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கீழே வந்து நம்மளுக்கு புல் பண்ணால் அப்படியே பியூட்டிஃபுல்லாக வந்து நம்மளுக்கு மேலேயே வந்து புல் ஆகிட்டு இருக்கு. ஸோ கண்டிப்பாக பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்க. குவாலிட்டியும் வந்து கண்டிப்பாக நல்லா வந்து கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இதை எப்படி யூஸ் பண்ணுறதுனா ரொம்ப சிம்பிளுங்க. நமக்கு வந்து OnePlus நாடோட ஏஆர் இது வந்து பிளே ஸ்டோர்லையும் அதே சமயத்தில் வந்து நமக்கு iOS ஸ்டோர்லையும் ஆப் வந்து லைவாக இருக்குது. அந்த ஆப் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் இந்த இப்போ நான் காட்டுற மாதிரி நீங்கள் வந்து கையில் பிடிச்சிக்கணும். பிடிச்சிட்டு உங்கள் ஃபோனை வந்து அது மேலே நீங்கள் வச்சிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்வியஸ்லி வந்து அதை ஸ்கேன் பண்ணிவிட்டு அப்படியே உங்கள் கையில் வந்து ஃபோன் வந்து வந்துடும். ஸோ ஃபோன் வந்ததுக்கப்புறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நமக்கு இன்னும் லான்ச் ஆகலை. டைமர் மட்டும் தான் ஓடிட்டு இருக்கு. ஆனால் லான்ச் ஈவெண்ட் ஆனதுக்கப்புறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபோனோட ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அதை வச்சே பார்க்கலாம். ஸோ நீங்கள் வந்து ஃபோன் வந்து வீட்டிலேருந்தே எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பண்ணலாம். ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு இது கண்டிப்பாக இல்லை. அதாவது நம்மளுக்கு ஆன்லைனில் மட்டும் லான்ச் ஈவெண்ட் நடக்கிறாங்க. ஆஃப்லைனில் வந்து லான்ச் ஈவெண்ட் வந்து இல்லை. ஒருவேளை கொரோனா பேண்டமிக் இல்லாமல் இருந்தால் நமக்கு வந்து பாப்அப்ஸ் எல்லாமே வந்து பண்ணியிருப்பாங்க. இப்போ வந்து நமக்கு பாப்அப்ஸ் எல்லாம் இல்லாத காரணமா நமக்கு வந்து OnePlus வந்து ஏஆர்ல வந்து இந்த லான்ச் ஈவெண்ட் பண்றாங்க. கண்டிப்பா ஒரு சூப்பரான இனிஷியேட்டிவ் அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப கூலாகவும் இருக்கு. ஸோ நீங்க வந்து ஆர்டர் பண்ணியிருந்தா கண்டிப்பா வந்து என்ஜாய் பண்ணுவீங்க அப்படின்னு வந்து நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோக்கு தான் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க. அப்படி லைக் பண்ணிக்கோங்க. ஏதாச்சும் கமெண்ட்ஸ் பண்ணுங்க. மறக்காம நம்ம கீதா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகிழ்ச்சி.